அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். 26/5/2017 வெள்ளிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். இன்று நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. மேஷம், அரசாங்க வழி தொந்தரவுகள் தொழிலில் ஏதாவது ஒரு வகையில் ஏற்படலாம், அல்லது மகனது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இன்று சிவன் கோயில் வழிபாடு நன்மையை தரும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையை கொடுக்கலாம், அல்லது அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இன்று உருவாகும். வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மதிப்பு உயரும். இன்று தொழில் சார்ந்த பயணம் ஏற்படும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. ரிஷபம், மனதில் நினைத்த காரியத்தை செயல்படுத்தும் நாள். பிள்ளைகளுக்கான கல்விக்குறையை நெறிப்படுத்துவீர்கள். வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கு சம்பந்தமான ஆலோசனை செய்வீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் சார்ந்த பயணமும் அல்லது வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. மிதுனம், எதிர்பார்த்த தகவல்கள் வர தாமதமாகும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். மகள் அல்லது மகனுக்கான வரன் தேட முயற்சிப்பீர்கள். சிலருக்கு வீடு அல்லது அலுவலக மாற்றம் செய்ய நேரிடும். புதிய நண்பர்களின் தொடர்பு மகிழ்ச்சியை தரும். தொழில் சார்ந்த பயணம் பயனளிக்கும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. கடகம், தந்தையின் ஆதரவு கிடைக்கும் நாள். புதிய வேலைக்கு முயற்சி செய்ய உகந்த நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் பயன் தருவதாய் அமையும். காதலர்களுக்குள் சிறு சிறு பிரச்சனை ஏற்படும் நாள். தொழில் சார்ந்த பயணமும் அதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. சிம்மம், அரசு வழி தொடர்புகளால் நன்மை ஏற்படும் நாள். தொழில் புரிபவர்களுக்கு அரசாங்கத்தால் சலுகைகள் பெற இன்று முயற்சிப்பது நல்ல பலனை தரும். வருமானம் வரக்கூடிய நாளாக அமையும். வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக ஊழியர்களின் செயல்கள் சில மன வருத்தத்தை தரலாம். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. கன்னி, உங்கள் ராசி அதிபதி புதன் 8இல் இருப்பது நஷ்டம் தேடி வரும் அமைப்பாகும். எதை எடுத்தாலும் அதிக செலவு ஏற்படுவதும் மனதில் குழப்பமாகவே காணப்படுவீர்கள். இன்று அம்மன் கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள். மன அமைதி கிடைக்கும். கணவருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். புதிய நண்பர்களின் உதவி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. துலாம், உங்களது தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் 8இல் இருப்பது நல்லதல்ல. தொழிலுக்காக பல முயற்சிகள் செய்தும் எதுவும் நடக்கவில்லை என்ற சூழ்நிலை அமையலாம். சிலருக்கு முடிவுக்கு பெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வேலை பார்க்கும் இடத்தில் மன நிம்மதியில் சற்று குழப்பமான நிலை ஏற்படும். குடும்பத்தினுடன் முக்கியமான ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய நாளாக இன்று அமையும். சிலருக்கு குடும்பத்துடன் வெளியூர் பயணம் ஏற்படும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. விருச்சிகம், தந்தையின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். சிலருக்கு புதிய வாய்ப்புகள், தந்தையின் போன்ற பெரிய மனிதர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய நட்புகள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். தொழிலில் முன்னேற்றம் காணும் நாள். சிறிய தூர பயணம் மன அமைதியை கொடுக்கும். சூரியன் மற்றும் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பது உஷ்ண சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. தனுசு, அரசாங்க அதிகாரிகளை பார்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் சக அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பாராட்டும் கிடைக்கும். ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். பெண்களுக்கு உஷ்ண சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம். இடமாற்றம் தேவைப்படுவர்கள் இன்று முயற்சி செய்வது நல்ல பலனை கொடுக்கும். இன்று சிறிய தூர பயணம் வெற்றியை கொடுக்கும். தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. மகரம், காதலர்களுக்கு இனிய நாள். மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மனதுடன் மனநிலையில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமையும். தொழிலில் வியாபாரம் பெருகும். தன்னம்பிக்கை உயரும் நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பும் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். தொழில் சார்ந்த சிறிய தூர பயணம் வெற்றியை கொடுக்கும். இன்று அம்மன் கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. கும்பம், நண்பர்கள் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல உகந்த நாள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். பெண்கள் வழியில் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும். கணவன் மூலம்
நன்மை கிடைக்கும். கணவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமையலாம். சிவன் கோயில் வழிபாடு இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். மீனம், மருத்துவ செலவு ஏற்படும் நாள். புதிய நபர்களின் தொடர்பு ஏற்படக்கூடியதால் பயன் உண்டு. அவர்கள் மூலம் நன்மையும், சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். புதிய மொபைல் ஃபோன் மாற்றம் செய்வீர்கள். புதிய வியாபார நண்பர்கள் அறிமுகமாவதும் அவர்கள் மூலம் பலன் கிடைக்கும் நாளாக இன்று அமையும். தாயார் வழி ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் அமைவதும் அதன் மூலம் நன்மையும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. இன்றைய ஜோதிட தகவலில் அதாவது தெய்வ ஆகர்ஷணம்வாங்க. அதாவது தெய்வ ஆகர்ஷணம்னா ஒரு நமக்கு பிடித்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் அவங்களுடைய ஆதரவு, அன்பு, அருள் கிடைக்கிறதுக்காக, அதாவது அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தீபம் ஏற்றுறதுல பார்த்திங்கன்னா முக்கூட்டு எண்ணெயில் தீபம் ஏற்றினா அந்த தெய்வத்தோட ஆகர்ஷணம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அந்த முக்கூட்டு எண்ணெய்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசு நெய்யும் விளக்கெண்ணெயும் இழுப்பெண்ணெய் இந்த 3ஐயும் சம அளவில் கலந்து முக்கூட்டு எண்ணெய் மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. 3 எண்ணெயும் சேர்த்து இந்த எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றி உங்களுடைய தெய்வதையை, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்குள்ள அதிதேவதை வழிபடலாம். இல்லை உங்களுக்கு பிடித்தமான தேவதை வணங்கி வரும்போது இந்த தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா அந்த தெய்வத்தோடைய ஆகர்ஷணம், அதாவது தெய்வ ஆகர்ஷணம்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தோடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவக்கூடிய மாதிரி சூழ்நிலையை உருவாகும். சிறு சிறு பிரச்சனைகள்லாம் விலகும். அது மாதிரி செல்வ நிலை உயரும். கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து செல்வ நிலை உயர்றதுக்கு முக்கூட்டு எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. நல்ல பலன்களை கிடைக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.